மகளே, கேரளா லாட்டரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்மளே பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கே பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட ஒரு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 11/2/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்மளே பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ லேட்டாக தான் வரும், கொஞ்சம் வேலை விஷயமாக வெளியே போனால. ஓகே நம்மளே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 712 ஓகேவா. நீங்கள் வந்து 10ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 712 நம்ம நேற்றுக்கு வந்து கொடுத்துருந்தோம். இதில் வந்து மெயினாக வந்து வீக்லி செட்டில் 6 நம்பர் சிங்கிள் நம்பர் எடுத்துருந்தோம். பி போர்டு சி போர்டுக்கு நம்ம வந்து 0 2 சொல்லியிருந்தோம் ஓகேவா. இவ்வளோ தான் நம்பர் நம்ம வந்து 3 நம்பரில் கொடுத்துருந்தோம். ஆல் போர்டு வந்து வந்தால் மட்டும் எடுத்துக்கன்னு சொன்னேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கல. ஆனால் ரெண்டு ரூட்டு கிடைச்சதுன்னு நான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பேன். நமக்கு வந்து வேறு பேட்டர்ன் கிடைக்கல. ஒரு நல்ல ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிசி மட்டும் தான் நேற்று கிடச்சிருந்துச்சு. அதனால் அது மட்டும் கொடுத்துருந்தேன். இது வந்து 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்ட்டில் இன்றைக்கி ஒரு அருமையான வெட்டியே இருக்குது. நான் ஆல் போர்டு மட்டும் ஒரு சிங்கிள் நம்பர் 6 நம்பர் பாஸ் ஆச்சு. இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டி வந்திருக்கோம். நான் 1ஆம் நம்பர் வந்துருச்சு. ஓகே நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான கணிப்பு எடுத்து வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கணிப்பில் மேட்ச் வச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஓகே நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேரளா டே நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 84 280 011 89 நம்பர் புக்கிங் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதில் ரேட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் நம்மளே ஓகேவா. கேரளா டே 2 ஷோவுமே அவங்க புக்கிங் எடுத்துருக்காங்க. ஓகே நம்மள இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டாக நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்த்தலாம். ஒரு 4 டேஸ் ரிசல்ட் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 719 இந்த 719 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு நம்பர் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா வந்து 719 போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 291 தான் நம்ம போட்டு எடுத்துக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் அப்போ முதல் இருக்கிற நம்பர் நோட் பண்ணிங்க. புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர் 6 இல்லாட்டி 2ன்னு கிடச்சிருக்கு. 6 அப்படி 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 719 வச்சிருக்கு. நமக்கு 6 2ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் 063 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்ன வரும்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா வந்து 063 ரூட் ஆப்ஷன் 291 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பர் பார்த்தீங்கன்னா 2 அப்படி 0 ஓகேவா. 2 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் ஓகேவா. ஏன்னா 063 வச்சுட்டு நமக்கு 2 0ன்னு கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் 927 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வருதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 927 ரூட் ஆப்ஷன் 291 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பர் பார்த்தீங்கன்னா 7 அப்படி 1ன்னு கிடச்சிருக்கு. 7 அப்படி 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 927 வச்சுட்டு நமக்கு 7 1ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 7ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 1ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் 712. இந்த 712 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வரும்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து 712 ரூட் ஆப்ஷன் 291 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பர்னு பார்த்தீங்கன்னா 7 அப்படி 1ன்னு கிடச்சிருக்கு. 7 அப்படி 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 712 வச்சுட்டு நமக்கு வந்து 7 அப்படி 1 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 டேஸ் எல்லாம் எடுத்துருப்போம். நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம 719 வச்சுட்டு நமக்கு ஒரு 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 063 வச்சு நமக்கு 2ஆம் நம்பர். அடுத்தபடி நமக்கு 7 அப்படி 1 இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு 7 அப்படி 1ங்க நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி வருது. கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்தேன். எனக்கு தெரிஞ்சு மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1ஆம் நம்பர் வரலாங்கிற மாதிரி தான் இருக்குது. வந்தால் ப்ளே பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஓகே நம்மள அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 10 நாளுக்கு மேலே பாஸ் ஆகிருக்கு. நான் அதுக்கு மேலே செக் பண்ணல ஓகேவா. நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் மட்டும் நான் வந்து வச்சு வீடியோ போட்டுக்கிறேன். வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 10 நாள் பாஸ் ஆகிருக்கு தொடர்ந்து ஓகேவா. அதுக்கு மேலே நம்ம வந்து வருது என்னென்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரே சிங்கிள் ரூட் மெத்தட் தான் போட்டிருக்கேன் ஓகே. செக் பண்ணி போடல ஓகேவா. ஓகே நம்ம வந்து 719 வச்சு நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர் எப்படி எடுக்குன்னு பார்த்தல ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 719 போட்டுக்கிறோம். இதில் வந்து எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் வந்து RADன்னு இருக்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 255 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல்ல நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இது கிடைச்ச நம்பர் 09ன்னு கிடச்சிருக்கு. 09 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் ஓகேவா. 719 வச்சு நமக்கு 09ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0 பற்றி நமக்கு வந்து அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் 063 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வரும்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 063 எஸ்ஐன் ஆப்ஷன் 255 போட்டு எடுக்கணும். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9 அப்படி 0ன்னு கிடச்சிருக்கு. 9 அப்படி 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 063 வச்சு நமக்கு 9 0ன்னு கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 927
927 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 927 எஸ்ஐன் ஆப்ஷன் 255 போடு. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படி 2ன்னு கிடச்சிருக்கு. 4 அப்படி 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? ஏன்னா 927 வச்சிருக்கு, நமக்கு 4 2ன்னு கிடச்சிருக்கு. இதில் ரெண்டாம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 712. 712 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 712 எஸ்ஐன் ஆப்ஷன் 255 போர்டு. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படி 0ன்னு கிடச்சிருக்கு. 5 அப்படி 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா? 712 வச்சுட்டு நமக்கு வந்து ஒரு 5 அல்லது 0 ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க கண்டிப்பாக அந்த நம்பர்ஸ் ஒத்து வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 9 நாளைக்கு மேலே பாஸ் ஆகிருக்கிறதுனால நான் வந்து போர்டு வந்து கொடுக்கல. ஓகேவா? எந்த போர்டு வரும்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து இதில் வந்து போர்டு கொடுக்கணும்னா மேக்ஸிமம் 4 டேஸ் வச்சு செக் பண்ணால் நமக்கு ஏ போர்டு சி போர்டுக்கு வர மாதிரி வருது. ஆனால் நம்ம வந்து போர்டு வேறு போர்டு வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு நம்ம வந்து எடுத்த நம்பர் 7 அல்லது 1 வர மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்து 5 அல்லது 0 வந்து ஒரு நம்பர் வர மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். உங்கள் கண்டிப்பாக அந்த நம்பர்ஸ் ஒத்து வர மாதிரி நம்பரும் ட்ரை பண்ணி பாருங்க நம்பரே. ஓகேவா? இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் வந்து கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? ஏபிபிசிஎஸ்சிக்கு நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 5 51 10 01 75 57 70 07 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே மேலே இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 712 மக்களே. 712க்கு பார்த்தீங்கன்னா மாரியப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 0 5 7 கொடுத்துருக்காப்புல. அதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பரும் ஒரு வெட்டி கொடுத்துருப்பாப்புல. 2ஆம் நம்பரும் ஒரு சூப்பரான வெட்டி கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முத்து மூருமன் அவர் பார்த்தீங்கன்னா 712க்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸை மட்டும் போட்டுருந்தப்போனா இன்றைக்கி ஒரு பிசி வின்னிங் வைக்கலாம். 612ன்னு வந்திருக்கும். இன்றைக்கி ஒரு மிஸ்ஸிங் சூப்பராக ஒரு கணிப்பு தான் எடுத்திருக்காப்புல. ஏபிபிசி போட்டிருந்தப்போனா ஒரு பாண்டை சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் வந்திருக்கும். அதேபோல் திருவேங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு 1 8 2 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து 1ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு, 2ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா 1 2 வந்து சேர்ந்த மாதிரி வந்து மேட்ச் பண்ணல. இருந்தப்போ ஒரு சூப்பரான வெட்டியாக இருந்திருக்கும். முருகனும் அவர் பார்த்தீங்கன்னா 152 கொடுத்துருக்காப்புல. சி போர்டு டேரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. ஆனால் 1ஆம் நம்பர் ஏ போர்டு கொடுத்துருக்காப்புல. அதில் பி போர்டு கொடுத்தப்போனா ஒரு பிசி வின்னிங் சூப்பரான ஒரு நியூஸ் வந்திருக்கும். அடுத்தபடியாக அருள்தாஸ் அவர் பார்த்தீங்கன்னா 7 0 2 4 கொடுத்துருக்காப்புல. ஆனால் சி போர்டு கொடுத்துட்டாப்புல. ஆனால் 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் வந்திருக்கு. ஆனால் ஐபிபிசி கலந்து போட்டனால ஒரு சூப்பரான வெட்டியாக இருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்தி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சிங்கிள் சேல்ட்டை 1ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வெட்டி நம்பர். சிங்கிள் சேல்ட்டை வந்து ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான கணிப்பு தான். இன்றைக்கி மேட்ச் பண்ணியிருந்தால் ஒரு சூப்பரான வெட்டியாக இருந்திருக்கும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா சுமியாவா அவங்க பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 1 கொடுத்துருக்காப்புல. ஆனால் வந்து 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்கீங்க. ஆனால் அந்த பி போர்டுக்கு 1ஆம் நம்பர் போயிடுச்சு. ஆனாலும் ஒரு சிங்கிள் ஷாட் ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு எடுத்துருக்கீங்க. அடுத்து பிரவீன்குமார் அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்துருக்காப்புல. ஆல் போர்டு சிங்கிள் ஷாட் 2ஆம் நம்பர் கொடுத்துருப்பா. ஒரு அருமையான வெட்டி கொடுத்துருக்காப்புல. சிங்கிள் ஷாட் தான் கொடுத்துருக்காப்புல. மணி அவங்கன்னு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 1ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. 1 அல்லது 4. ஆனால் பி போர்டில் 1ஆம் நம்பரும் சூப்பராக ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. மணிமேகலை அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு டெய்லியுமே பார்த்தீங்கன்னா வந்து ஆல் போர்டு சூப்பராக நியூஸ் கொடுக்குறப்பல அருமையான கணிப்பு தான். கொஞ்சம் மேட்ச் பண்ணி வராங்க. நம்ம வந்து டெய்லியுமே சொல்லிட்டு தான் இருக்கோம். டெய்லியுமே மணிமேகலை அவங்க கொஞ்சம் நல்லா கணிப்பு கொடுக்குறாங்க. ஆல் போர்டு 1ஆம் நம்பர் சூப்பராக வெட்டி கொடுத்துருப்பல. அடுத்தபடியாக மாணிக்கம் அவங்க பார்த்தீங்கன்னா பாக்ஸில் 612 போட்டிங்கன்னா பிசி நீங்கள் ஒரு அருமையான கணிப்பு தான். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூப்பராக வந்து வின்னிங்ஸ் கொடுக்குறாங்க. மேட்ச் பண்ணி வராங்க. ஒரு தரமான வின்னிங்ஸாக தான் நம்ம வந்து எடுக்கலாம். அடுத்தபடியாக இவரும் பார்த்தீங்கன்னா விஎன் மேட் அவர் பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கணிப்பு தான் எடுத்திருக்காப்புல. ஆனால் ஏ போர்டுக்கு 6 பி போர்டுக்கு 2 சி போர்டுக்கு 2 6 கொடுத்துருக்காப்புல. ஆனால் சி போர்டில் 2ஆம் நம்பர் பாஸ் ஆயிடுச்சு. ஆனால் பி போர்டு 1 அல்லது ஏ போர்டு 7 போட்டு மேட்ச் பண்ணியிருந்தோம்னா ஒரு அருமையான வின்னிங்ஸாக வந்திருக்கோம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல.
ஓகே நண்பர்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹக்கீம் அவர் பார்த்தீங்கன்னா 6 போர்டுக்கு சிங்கிள் நம்பர் 1 கொடுத்துருக்காரு நண்பர்களே. இவரும் பார்த்தீங்கன்னா 6 போர்டுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1, 2 இந்த 2 நம்பரும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் என்னென்னா ஒரு 7ஆம் நம்பர் ரிப்பீட்டடாக யாருமே கொடுக்கல. ஆனால் 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்துருந்தீங்க. மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெற்றி வந்திருக்கும். நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைச்சா ஒரு நம்பர் சப்போர்ட்டாக 2 இந்த மாதிரி பண்ணுங்கள். ஆனால் மற்றவங்க பார்த்து ப்ளே பண்ணால் கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகேவா? எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஒரு நம்பர் சிங்கிள் நம்பர் எப்படி எடுத்துருவீங்க. அதை வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது நம்பர். அதுக்கோசரம் நம்ம வந்து கமெண்ட் பண்ண சொல்கிறது. ஓகேவா? ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கணிப்பர் வந்தால் மட்டும் எடுத்துங்க. ஓகேவா? நம்ம வந்து சிங்கிள் நம்பர் 6 கொடுத்தான்ட்டு நீங்கள் 6 வந்து கண்ணை மூடிட்டு ப்ளே பண்ண வேண்டாம். ஓகேவா? நான் வந்து ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக கொண்டு வரணும்னா அது 2 ரூட்டு மேட்ச் பண்ணி கொண்டு வந்தால் மட்டும் அந்த ரூட்டு வரும் மேக்ஸிமம். ஓகேவா? ஒரு சில நாள் மிஸ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே அளவாக பயன்படுத்துங்க. ஓகேவா? ஓகே, நான் மீண்டும் மறக்காம கணிப்பர் சந்திப்போம். உங்கள் கணிப்பர் மேட்ச் தானே ப்ளே பண்ணுங்கள். இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது மக்களே. ஓகேவா?